F&O யூடியூப் சேனலுக்கு வருகை தரும் உங்களை பெருமையுடன் வரவேற்கிறோம். 9/3/2026 திங்கட்கிழமை. இன்னைக்கு நிஃப்டி, நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பிரி. இன்னைக்கு காலையில் மார்க்கெட் 9:15க்கு ஓப்பன் ஆகும் போதே ஒரு பெரிய கேப் டவுன் 550 பாயிண்ட்டுகள் நிஃப்டி 50லும் 1200 பாயிண்ட்டுகள் சென்செக்ஸ்லும் ஒரு பெரிய வீழ்ச்சியை கண்டுச்சு. இதுக்கு காரணங்கிறது ஈரான் அமெரிக்காவுடைய போராக இருக்கலாம். குரூடாயுடைய விலை $40 அதிகமாக இருக்கிறது. இந்த போர் முடிவுக்கு ஒரு பட்சத்தில் மார்க்கெட் மேலே போவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனி மார்க்கெட் இன்னும் கீழே கேப் டவுனில் தான் இருக்கும். நாளைக்கு பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஒரு 200 பாயிண்ட் கேப் டவுனில் இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் போர் முடிவுக்கு வராத பட்சத்தில் இன்னும் மார்க்கெட் இன்னும் கீழே இறங்கிட்டு இருக்கும். நிஃப்டி 50யோட சப்போர்ட்டுங்கிறது 23,500 ஒரு நல்ல சப்போர்ட். 2 லட்சம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது புட் ரைட்டில். அதனால் அதையும் உடைச்சிட்டுனா இன்றைக்கி 23,000 உடைச்சி கீழே போயிடும். நம்முடைய ப்ராஃபிட் பார்க்கும்போது 838. இன்றைக்கி ஒரு சின்ன ட்ரேட், 2 ட்ரேடு தான். ஏன்னா பெரிய லெவலில் இன்றைக்கி மார்க்கெட் மூவ் இல்லை. பொதுவாக அதிகமான கேப் டவுனில் மார்க்கெட் இறங்குச்சு. காலையிலே 9:15 ஓப்பன் ஆகும் போதே ஒரு பெரிய டவுன் கொடுத்துச்சு அப்படின்னா மார்க்கெட் இன்னும் கீழே போகணும்னு நம்பவே வேண்டாம். அது சைட்வே மார்க்கெட்டாக தான் இருக்கும். இன்றும் இன்றைக்கி சைட்வே மார்க்கெட்டாக தான் இருக்குது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். நாளைக்கு வேணால் எக்ஸ்பிரிக்கு ஒரு மூவ்மெண்ட் அல்லது நல்ல வால்யூம் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி பெரிய லெவலில் ஒரு மூவ்மெண்ட் இல்லைனால இந்த ட்ரேடை நம்ம முடிச்சுக்கிட்டோம். 838 ரூபா இன்றைக்கி நம்முடைய ப்ராஃபிட். நாளைக்கு பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கேப் டவுனில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகும். இன்றைக்கி யாரும் பொசிஷனை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா புட் ஆப்ஷன் எடுத்து வச்சுக்கிடுங்க. ஒரு பெரிய வீழ்ச்சி நாளைக்கே இருக்கிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. நன்றி, வணக்கம்.